ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐடி பாய் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, குக்கரில் வந்து பிரியாணி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்துட்டாச்சு. சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் தயிர் வந்து தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாமே வந்து கிலோக்கு தகுந்த. நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து போடுறோம். நீங்கள் ½ கேஜி எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, சிக்கன் வந்து மேரினேட் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிடலாம் பிரியாணிக்கு. நாங்கள் வந்து 6 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம், மீடியம் டம்ளர் ரைஸு. அதனால் வந்து அதுக்கு 3 வெங்காயம் 6 தக்காளி எடுத்துக்கோம். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துங்க, அதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது, கட் பண்ண ஆனியன் இருக்குது, அப்புறம் கட் பண்ண டொமேட்டோ இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து குக்கரை வச்சு பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த ஆயில் தான் வந்து நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகுது, இது பார்த்தீங்களா? ஆயில் வந்து ஹீட் ஆகணும்னு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து நான் அளவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரியாணியில் ஏலக்காய் இருந்தால் பிடிக்காது. ஆனால் நம்ம வந்து பிரியாணி ஸ்மெல்க்காக நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், அதனால் 3 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, நெய் தேவையான அளவு. ஸ்பைசஸ்லாம் போட்டு நெய்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக புதினா அதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து பிரியாணிக்கு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா வந்து பார்த்தீங்களா, நம்ம ஒரு கை போட்டோமா நல்லா சுருங்கிடுச்சா. அந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணணும். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே ஆனியன் வந்து போட்டோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உப்பு போட்டோம்னா தான் ஆனியன் வந்து டக்குன்னு வெந்து வரும். ஆனியன் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரும், அது வரைக்கும் ஆனியன் நல்லா வச்சுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆனியன் வந்து கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, ப்ரௌனிஷ் கலரில். நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்துக்கு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும்னு, அதே மாதிரி தக்காளி வந்து என்னென்னா ப்ரௌனிஷ் கலரில் வர தேவை, நல்லா ஜூஸியாக மாறும் தக்காளி நம்ம நல்லா வணக்க அதுவே வந்து தண்ணி விட்டு நல்லா ஜூஸியாக மாறும். அது வரைக்கும் வந்து தக்காளியை வந்து வணக்கிக்கலாம். நம்ம தெரியுது பார்த்தீங்களா, தக்காளியோட ஜூசினஸ் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, தக்காளி நம்ம இந்த மாதிரி நல்லா வேகட்டோம்னா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டு ஜூசினஸாக வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு, அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் கல்லுப்பு கிறிஸ்டல் சால்ட் மட்டும் தான் போட்டு இது பண்ணியிருக்கோம், வேற எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. நான் சொல்றப்ப மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட வந்து சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் உள்ள போட்டோன்னே கொஞ்சம் ஒரு ½ கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து இன்னொரு தடவை சொன்னேன், நாங்கள் இது வந்து 6 பேர் சமைக்கிறோம், அதனால வந்து 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ சிக்கன் எடுத்து எவ்வளோ மெம்பர் சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து, இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் கலரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கரோட மூடி பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி தலைகீழ வச்சு மூடி வச்சு, அதுக்குள்ளே வந்து சிக்கனில் வந்து அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம
குக்கரை வந்து மூடி வச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுமா, நம்ம குக்கர் மூடி எடுத்தோடனே இங்கே வருது சிக்கன் நல்லா வந்து அந்த மசாலாவில் ஊறி இருக்கு பாருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, கீழே வந்து அடி பிடிச்சிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை வந்து கொரியண்டர்ஸ் வந்து ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கை வந்து புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா நல்லா ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மொத்தம் வந்து 6 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. இப்போ 12 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நாங்கள். பிரியாணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே வந்து 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தே ஊற்றுங்க. அப்போ தான் வந்து கீழே நல்லா அடி பிடிக்காமல் பிரியாணி நல்லா வெந்து வரும், பீசஸும் நல்லா வந்து வெந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து போட்டுக்குவோம். 4 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உள்ள அரிசியெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு உடனே வந்து குக்கர் மூடி வந்து நீங்கள் மூடி வச்சிடக்கூடாது. இந்த குக்கரில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரும், அந்த நுர வரும். அந்த டைமில் தான் நம்ம வந்து மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா நுரைய நல்லா கொதிச்சு வருதா. அந்த டைமில் வந்து கசூரி மெட்டி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும்.